பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. ஏப்ரல் மாதத்தில் 19ஆம் நாளாகிய இந்த நாளிலும் ஆண்டவருடைய ஆலயத்தில் சத்தத்தை கேட்டு ஆண்டவரை தொழுது கொள்ள நாம் யாவரும் ஆயத்தமாம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவின் உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவின் உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினா சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பூமியின் குடிகளே, எல்லாம் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவர் சன்னதி முன்னாக வாருங்கள். ஜெபம் செய்வோமாக. கிருபை நிறைந்தவரும் அளவில்லாமல் எங்களை பாதுகாக்கின்றவரும் நாள்தோறும் சுகம்பரம் தந்து இரக்கத்தோடு எங்களை நடத்துகின்ற நல்ல தெய்வமே, இது பரிசுத்த ஓய்வு நாளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லவும், இந்த நாளிலும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நோக்கி பார்க்க இந்த நேரத்தை தேவரை எங்களுக்கு தந்தபடியினால் நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளினுடைய தொழுகையை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீர்களாக. இந்த வாரம் முழுவதும் ஆன்மீக நன்மைகளை எங்களுடைய வாழ்வோடு நாங்கள் சேர்த்து கொண்டு பயணிக்க எல்லாருக்கும் ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்து ஒப்படைக்கிறோம். ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதியும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். கிறிஸ்தேச வழியாய் தாழ்மையோடு வேண்டியிருக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிழ்ச்சியாக நாம் யாவரும் இணைந்து 16வது ஞான பாடலை பாடுவோம். ஞான பாடல்களில் 16வது பாடலை நாம் பாடலாம். எல்லாருக்கும் கதாதி கர்த்தரே, கதாதி கர்த்தரே, மெய்யான தேவ மனித நீவா. வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. விண்ணில் பிரதானியான நீர் பகைஞர்க்காகவே, பகைஞர்க்காகவே மண்ணில் இறங்கி மரித்தீர். நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. பிசாசு பாவம் உலகை சாவஜித்தே, சாவால் மீதித்தே, ஜெயித்தடைந்து வெற்றியை நீர் வாழ்க 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 நீர் வாழ்க இயேசுவே. நீர் வென்ற
நாங்களும் வெற்றேறி போகவே வெற்றேறி போகவே பரத்தில் செங்கும் செலுத்தும் நீவா வாழ்க 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 நீ வாழ்க இயேசுவே விண்ணோர்களோடு மண்ணுள்ளோர் என்றைக்கும் வாழவே என்றைக்கும் வாழவே பரம வாசல் தேரதோ இவா வாழ்க 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 நீ வாழ்க இயேசுவே. சங்கீதம் 40 தெரிந்து கொள்வோம். இணைந்து படிக்கும்படியாக சங்கீதம் 40 தெரிவு செய்வோம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குளிரும் உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்து உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்து சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனை, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன். என் உதடுகளை மூடினேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லி இருக்கிறேன். உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடைக்காமல் போக பண்ணாதையும் உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுது. எண்ணிக்கைக்கு அடங்காது தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்கக்கூடாது இருக்கிறது. அவைகள் என் தலைமையிலும் அதிகமாயிருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. கர்த்தாவே, என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாடி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சியடைவார்களாக. என் பேரில் ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக. உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நான் சிறுமையும் எளிமையுமானவர். கர்த்தரை என்னை நினைவாயிருக்கிற தேவரே,
என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறேன். என் தேவனை தாமதியாயிருந்தேயும். ஆமென். நாம் யாவரும் இயேசு தாமே கற்றுத்தந்த இறைவேண்டலை சொல்லுவோம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமனிடத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஜெபம் செய்வோமாக. கிருபையும் இரக்கமும் நிறைந்து நாள்தோறும் எங்களை பாதுகாக்கின்றவரும் எங்களை வழிநடத்துகிறவருமாய் இருக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலே ஆண்டவருடைய திருமுகத்தை நாங்கள் நோக்கி பார்க்க தேவனையே எங்களுக்கு தந்த மகா பெரிய இரக்கத்தை நினைத்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வதற்கு தேவரே கிருபை கூர்ந்து வருகிறபடியால் நாங்கள் துதிக்கின்றோம். நாள்தோறும் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நன்மையான ஈவுகளை எங்களுக்கு தந்து நாங்கள் மகிழ்ச்சியாய் இந்த உலகத்தில் ஜீவனம் செய்வதற்கு எங்களுக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறேன். இந்நாட்களில் பலவிதமான சோதனைகளை எங்களுடைய வாழ்க்கையோடு நாங்கள் சேர்த்துக் கொள்ள நேர்ந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு அருகிலிருந்து இந்த சோதனைகளை தாண்டி செல்வதற்குரிய திடமான மனதை தந்து ஆரோக்கியம் தந்து எங்களை வழிநடத்துகிற உங்களுடைய கிருபைகளுக்காக உள்ளம் நிறைந்து நாங்கள் போற்றி இருக்கிறோம் சுவாமி. பாதிக்கப்பட்ட நிலைகளை வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் அனைத்து வாழ் மக்களுக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் போதுமானவராக தம் பிள்ளைகளுக்கு உடனிருந்து ஆண்டவர் தருகிற மீட்பை சொந்தமாக்கிக் கொள்ள நல்லதொரு விடுதலையை தங்களுடைய சரீரத்திலே சொந்தமாக்கிக் கொண்டு சுகமடைவதற்கு எல்லாருக்கும் நீர் உதவி நல்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய திரு சமூகத்தில் நின்று உங்களுடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஜெபத்தை எப்போதும் கேட்பதற்கு ஆவல் உள்ள ஆண்டவர் எங்கள் மன்றாட்டை ஏற்றுக்கொள்ளும்படியாய் உமை நோக்கி நாங்கள் தாழ்மையோடு வேண்டியிருக்கிறோம் சுவாமி. இந்நாட்களிலும் பற்பல பலவீனங்களோடு இருக்கிற மக்களையும் நாங்கள் நினைக்கிறோம். என் தேவன் தமது பிள்ளைகளுடைய சுகவீனங்களையும் அறிந்திருக்கிறேன். என் தேவன் தமது பிள்ளைகளுக்கும் நல்பலன் தந்து பலவீன நேரத்திலே ஆண்டவரே பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுடைய பலத்தினால் ஒவ்வொருவரையும் நீங்கள் இடைக்கட்டி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக எங்கள் திருச்சபை சார்ந்த திருமதி மேரி அவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் பாரதோடு வேண்டுதல் செய்கிறோம். உமது மகள் மருத்துவமனையில் நாட்களில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற இது சூழ்நிலையிலே ஆண்டவர் மகளை ஆண்டவருடைய பெரிதான இரக்கத்தினாலே ஆண்டவர் சுகம் நல்க வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி நாங்கள் பாரத்தோடு வேண்டியிருக்கிறோம். தகப்பனே, ஆண்டவருடைய கிருபை உம்முடைய தொடுதல் தங்களுடைய வாழ்வில் நிறைவாய் இருப்பதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் என்பதை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஏனைய மக்களாய் பலவீனங்களோடு இல்லங்களில் இருக்கிற மக்கள் உண்டு. ஆண்டவர் தாமே ஒவ்வொருடைய சுகவீனங்களை மாற்றி போதுமான நல்ல பலனை தந்து ஒவ்வொரு நாளும் தங்கள் கடமைகளை செய்வதற்குரிய ஆற்றலை எல்லாருக்கும் ஆண்டவர் நல்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வயது முதிர்ந்த நிலையிலே பலவீனங்களோடு இருக்கிற மக்கள் உண்டு. அவர்களையும் கர்த்தர் கண்ணோக்குவீராக. என்னமாய் ஆண்டவரை பலவிதமான சரீர பிரச்சனைகளினாலே சோர்ந்து போயிருக்கிற உமது பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஆரோக்கியம் தந்து ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டியிருக்கிறோம் சுவாமி. மனதளவிலே சோர்ந்து போயிருக்கிற குடும்பங்களுக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருடைய மன சோர்வுகளையும் விலக்கி மனதிலே நிம்மதியையும் மன சமாதானத்தையும்
ஆண்டவர் இரக்கத்தோடு நல்கி ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவருடைய பெரிதான தயவோடு கிருபையால் ஆண்டவரை சுகமாய் தங்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டி இருக்கிறோம். சுவாமி, உங்களுடைய சமாதானம் அனைத்துலக மக்களுக்கும் எல்லாருக்கும் ஆண்டவரை பெரிதாக இருக்கு. ஆண்டவர் உதவி செய்கிறார்கள். கடன் பாரங்களினாலே கஷ்டப்படுகிற மக்களுக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்யும்படியாய் இரக்கம் பாராட்டும்படியாய் வேண்டி இருக்கிறோம். சுவாமி, இந்நாட்களில் பரவி கொண்டிருக்கிற இது கொள்ளை நோய் நிமித்தமாய் ஆண்டவரை தேசம் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிற இது சூழ்நிலையிலே அந்த கூலிக்காய் வேலைக்கு செல்கிற மக்கள் வேலை செய்ய முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கிற இந்நிலைகளிலே ஆண்டவர் தப்பிள்ளையுடைய வரும் காலங்கள் எப்படி இருக்குமோ என்று சொல்லுகிற கேள்விக்குறியோடு வாழ்கிற உமடியவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வழிவாசல்களை திறக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வேதம் சொல்லுகிறபடியாய் ஒரு வழி அடைகின்ற போது புது வழி திறக்கிற தெய்வமே, அப்படிப்பட்ட நிலையிலே ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தரின் காருண்யத்தினால் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டியிருக்கிறோம். ராஜா, ஆண்டவரே, தமது குடும்பங்கள் ஒவ்வொன்றும் மகிழ்ச்சி அடைவதற்கும் ஆண்டவர்களை நடத்துகிறார், இன்னும் நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு பயணிப்பதற்கும் எல்லாம் ஆண்டவர் எல்லா குடும்பங்களுக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைப்பட்டிருக்கிற அநேக காரியங்களோடு ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் நினைக்கிறோம். சுவாமி, அனைத்து காரியங்களும் அனைத்து பணிகளும் ஆண்டுடைய மகிமைக்கு எதுவாய் ஆண்டவருக்கு நியமித்த நேரங்களில் நடத்துவதற்குரிய பாக்கிய உதவிகளையும் கர்த்தர்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைத்து குடும்பங்களின் ஜெப நேரங்களை நாங்கள் நினைக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, இளவயது முதல் வயதுள்ள பெற்றோர்களை ஆண்டுடைய திருமாதம் தருகிறோம். சுவாமி, அனைத்து குடும்பங்களையும் கர்த்தரின் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. மக்கள் சுகமாய் தன்னுடைய கடமைகளை செய்வதற்கு கிருபை നൽக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான பிள்ளைகளுடைய கல்விகள் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளை மிக விரைவாக ஆண்டவரே தேசத்துடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்படுவதற்கும் பழைய நிலைகளுக்கு நேராக ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமைகளை தொடங்குவதற்கும் எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, அடுத்த கட்ட நிலைகளுக்காக அன்பான பிள்ளைகள் ஆண்டவரை எதிர்பார்த்திருக்கிற போது ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலக மக்கள் எல்லோரும் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்க தேசம், ஸ்பெயின் தேசம், ஆண்டவரை இத்தாலி போன்ற பெரிய பெரிய தேசங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுடைய எண்ணிக்கைகள் கூடிக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவரே நமது பிள்ளைகளுடைய வாழ்வாதாரங்கள் இது நிமித்தமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறதையும் அமைதியற்ற ஒரு சூழ்நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதையும் ஆண்டவரே ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து கொண்டிருக்கிறதை காண்கிறேன். தேவன் தமது குடும்ப மக்களுக்கு உதவி செய்யும்படியாக, தேசங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கருணை நிறைந்த கண்கள், இரக்கமுள்ள பார்வைகள் நம்முடைய மக்கள் மீது படுவதற்கு தேவனின் கிருபை നൽக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, என்னுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவரே நீர் மன்னித்து இப்படிப்பட்ட கடினங்களிலிருந்து, இப்படிப்பட்ட கஷ்டங்களிலிருந்து எங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாழ்வை நீர் இரக்கத்தோடு தரும்படியாய் நாங்கள் வேண்டியிருக்கிறோம். சுவாமி, அனைத்து உலக மக்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. குறிப்பாக அயராது இது பணிகளை தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆண்டவரை தாதிமார்கள், அதே போல ஆண்டவரை காவல்துறையை பணி செய்கிற மக்கள், சுகாதாரத்துறையில் பணி செய்கிற மக்கள், இது பஞ்சாயத்து அமைப்புகளில் பணி செய்கிற மக்கள் என்று ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாய் பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக நோய்களுடைய தாக்கங்கள் அருமையான இந்த மக்களுக்கு வராதபடி தேவன் தமது பிள்ளைகளையும் அவருடைய காருண்யம் சிறகுகளுக்குள்ளே மறைத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, எல்லோரையும் அவர்கள் பாதுகாத்துக் கொண்டிருக்கிற போது மக்களும் விழிப்பாய் இருப்பதற்கும் ஆண்டவரை மக்களை தாங்களே பாதுகாத்துக் கொண்டு இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி செல்லுவதற்கு எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபை നൽக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, அந்த தேவைகள் சந்திக்க முடியாதபடி வேதனைகளோடு பல மக்கள் இந்த நாட்களிலே இருந்து கொண்டிருக்கிறதை கர்த்தர் காண்கிறேன். மக்களுக்கு ஏதாவது ஒரு வழிகளிலே ஆண்டவரே அடுத்த தேவைகள், அத்தியாவசியங்கள் தம் பிள்ளைகளுக்கு சந்திக்கப்படுவதற்கு ஆண்டவர் கிருபை നൽக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கைவிடப்பட்ட மக்களாய்,
கைப்பெண்களாய் ஆண்டவர் வாழ்ந்திருக்கிற மக்களையும் கர்த்தர் நினைத்து பார்க்கிறோம். மக்களையும் ஆண்டவர் கண்ணோக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆதரவற்ற நிலைகளில் இருக்கிற நமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபையும் ஒத்தாசையும் எப்போதும் நிறைவாய் தம் பிள்ளைகளோடு தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கிராமத்திற்காக ஆண்டவரை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் கிராமத்தில் வாழுகிற அனைத்து மக்களையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல உறவுகளோடு ஆண்டவரை சமாதானம் சந்தோஷமாய் ஒருவருக்கொருவர் அன்பை பகிர்ந்து கொண்டு இந்நாள் வரையிலும் தொடர்ச்சியாய் ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரை வாழ்வதற்கு அனைவருக்கும் கிருபை தந்திருக்கிறேன். ஆண்டவரை நாங்கள் போற்றுகிறோம். தொடர்ச்சியாய் உள்ள வாழ்வு எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கு. ஆண்டவர் கிருபை தாரும். திருச்சபையினுடைய அனைத்து குடும்பங்களை ஒரு விசை கூட ஆண்டவருடைய கரத்திலே தருகிறோம். எல்லாரையும் பத்திரமாய் ஆண்டவர் நடத்துவீராக சுவாமி. நல்ல சுகத்தோடு நலத்தோடு ஒருவருக்கொருவர் நற்செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்குரிய நல்ல பாக்கியங்களை தாரும். வெளிதேசங்களில் இருக்கிற மக்களை நாங்கள் நினைத்து அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் தம்முடையவர்களுக்கு உதவி செய்வீராக. இந்நாட்களிலே தங்களுடைய கிராமங்களுக்கு வர முடியாமலும் வேதனைகளை தங்களுடைய உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்வதற்கு காணப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவனை நீர் உதவி செய்யும்படியாக வேண்டி இருக்கிறோம் சுவாமி. காலத்தினுடைய சூழ்நிலைகளிலிருந்து தமது பிள்ளைகள் ஒரு வாழ்வு பெறுவதற்கு எல்லாருக்கும் ஆண்டவர் உதவி நல்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய இரக்கமும் உம்முடைய கிருபையும் உம்முடைய பிரசன்னமும் எல்லாரையும் வழிநடத்தட்டும். ஆண்டுடைய நிறைந்த பாதுகாவல் எல்லாரையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபைக்கு தாழ்ந்து ஒப்படைக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்ளும். எல்லா புத்திக்கு மேலான ஈகரை சமாதானத்தை என்னை தொடர்ந்து மக்களுக்கும் ஆண்டவர் தந்து அத்துணைகளை நீர் வாழ்வீராக. பேராயும் பேராயத்தினுடைய அனைத்து பணிகளில் எல்லாவற்றையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் இணைந்து தாழ்மையோடு வேண்டியிருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மாட்சிமையாக நம்முடைய ஆன்மீக நண்பர்கள் பாடல் புத்தகத்திலே 489வது பாடலை பாடுவோம். 489வது பாடல் எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க இழந்தவரே என்று சொல்கிறது. 489வது பாடலை இணைந்து பாடுவோம். தொடர்ந்து இதனாலுடைய திருமறை பகுதியோடு ஆண்டுடைய செய்தியை நாம் கேட்கலாம். 489வது பாடல் எனக்காய் ஜீவன் விட்டவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை வழி நடத்துவாரே. என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை வழி நடத்துவாரே. என்னை சந்திக்க வந்திடுவாரே. ஏசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே எந்த இலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலோ சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலோ சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் அமிசம் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் அமிசம் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. ஏசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என்னை லையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே. புல்லுள்ள இடங்களில்
பெய்திடுவார். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலோ மாமிசம் அழுகி தாரிட்டாலோ, மனிதர் என்னை கைவிட்டாலோ மாமிசம் அழுகி தாரிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலோ, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இது நாளுக்குரிய திருமறை பகுதியாக யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் வசனங்கள் 24 29 முடிய படிக்க கவனியுங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம் 24 29 முடிய. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமோ எனப்பட்ட தோமா என்பவர் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவர் அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தை என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே இருந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, என் தேவனே என்றார். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் என்பவைகளே. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவினாலே கிருபையும் சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நம்முடைய அரசனுடைய சட்டத்திட்டங்களுக்கு இணங்கி இந்நாளினுடைய ஆராதனையை நாம் இல்லங்களிலிருந்து கவனித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டுடைய சமாதானமும் கர்த்தருடைய வழிநடத்துதலும் எல்லாருடைய வாழ்விலும் நிறைந்திருக்க ஆண்டவர் தாமே அருள் புரிவாராக. இந்த நாளின் சுருக்கமான சிந்தனைக்கு ஆதாரமாய்
தெரிவு செய்த வசனம் யோவான் 20 அதனுடைய 26வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நாம் படிக்க கவனிப்போம். அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பிந்தைய 8ஆம் நாளாகிய இந்த நாளிலே கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் கேட்கின்ற செய்தி உயிர்த்த ஆண்டவரின் சந்திப்பு என்கின்ற ஒரு நிலையிலே நாம் நம்முடைய சிந்தனையை ஏற்றெடுத்துக் கொள்ளலாம். சந்திப்பு என்பது 2 வகைகளாக இந்த உலகத்திலே நாம் பார்க்க முடியும். ஒன்று எதிர்பார்ப்போடு கூடிய ஒரு சந்திப்பு, அதாவது பல நாட்களுக்கு முன்பே திட்டமிட்டு ஒரு மனிதனை நாம் எதிர்பார்த்திருக்கின்ற அந்த எதிர்பார்ப்போடு கூடிய ஒரு சந்திப்பு. எடுத்துக்காட்டாக நாம் சொல்லுவோம் என்று சொன்னால், அரசியல் தலைவர்கள் ஒரு கிராமத்திற்கு அல்லது ஒரு பகுதிக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் பல மாதங்களுக்கு முன்பதாகவே நேரத்தையும் சமயத்தையும் குறித்து அதனுடைய ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் செய்வது வழக்கம். இது எதிர்பார்ப்போடு கூடிய ஒரு சந்திப்பு. இரண்டாவது, எதிர்பாராத விதமாக ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற ஒரு சந்திப்பு. குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் திடீரென்று சொல்லி தன்னுடைய சொந்த ஊர் வருகிற போது செய்தி அறியாமல் திடீரென்று சொல்லி அவரை பார்க்கின்ற பிறருடைய சந்திப்பு, அது ஒரு சர்ப்ரைஸாக மக்களுடைய மனதிலே எழுந்து விடுகிறது. அப்படி எதிர்பாராமல் சந்திக்கின்ற ஒரு சந்திப்பு, இவை இரண்டு விதத்திலே நாம் பிரித்துக் கொள்ளலாம். உலக மீட்பராகிய இயேசு கிறிஸ்து இந்த சந்திப்பு ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு சந்திப்பாக வேதத்திலே நாம் படிக்கின்ற போது அதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எந்த ஒரு மனிதனும் இந்த சந்திப்பை எதிர்பார்க்கவில்லை. குறிப்பாக சீடர்களும் சரி, அவருடன் இருந்தவர்களும் சரி, அவர் மறித்து பிற்பாடு உயிர்த்தெழுந்த பிற்பாடு நம்மையெல்லாம் சந்திப்பதற்கும் நம்மையெல்லாம் தேற்றுவதற்கும் அவர் வருவார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த மக்கள் மத்தியிலே இராமல் இருந்தது. இது பூட்டி இறுக்கமாக இருந்த அந்த மனநிலைமையோடு அறை கதவுகளெல்லாம் காற்று கூட அந்த அறைக்குள் நுழைய முடியாதபடி அடைக்கப்பட்டிருந்த அந்த அறைக்கு உள்ளாக இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தார் என்று பெண்கள் வந்து சொன்ன செய்தியும், பேதுரு கல்லறை அன்றைக்கு சென்று கண்ட காட்சியும், எவ்வாறு சீடர்கள் கண்ட காட்சியும், இதை எல்லாவற்றையும் குறித்த ஆச்சரியத்தோடு சீடர்கள் ஒருவரை ஒருவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி பேசிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே தான் இயேசுநாதர் திரும்பவுமாய் அங்கே காட்சி கொடுக்கிறதை நாம் கவனிக்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த வேளையிலே தான் விட்டு சொன்ன சீடர்கள் என்ன ஆனார்களோ என்ற நிலையில் தான் இந்த சீடர்களை இயேசுநாதர் பார்க்க வந்தாரா என்பது ஒரு கேள்வி. இந்த சந்திப்பு எந்த எதிர்பார்ப்புமின்றி எதிர்பாராத நேரத்திலே நடைபெற்றது என்று சொல்லி நாம் அறிகிறோம். ஆனால் யோவான் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 19 முதல் 29 வரை உள்ள அந்த 2 காட்சிகளும் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன என்கின்ற சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இந்த நாளும் விளைகிறேன். முதலாவதாக, இந்த சந்திப்பு கற்றுத்தருவது என்ன? இந்த சந்திப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது? எதற்காக இயேசு இந்த சீடர்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற 3 விதமான கேள்விகளுக்கான பதிலை
இந்த நாளில் நாம் சிந்தனை செய்யலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தினுடைய கடைசி பகுதி வினமாய் சொல்லுகிறது, இயேசு வந்து தயவுக்கு உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னதாக சொல்லப்படுகிறது. முதலாவதாக இந்த இயேசுநாதருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்னாக இருந்த இந்த சந்திப்பு முதலாவதாக நாம் பார்க்கிற போது இது ஒரு சமாதானத்தை ஏற்படுத்திய ஒரு சந்திப்பு என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. சமாதானத்தை ஏற்படுத்திய ஒரு சந்திப்பு. யோவான் 14:27 இயேசுநாதர் சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து மூலையிலே முடங்கி கிடந்த அந்த சீடர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை உண்மையாகவே இந்த அறைக்கு உள்ளாக இருந்த அந்த சீடர்களுக்கு அந்த சந்திப்பு மிக ஒரு உற்சாகத்தை தந்திருக்கிறதாக அமைந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சீடர்கள் எல்லாரும் அந்த அறையிலே ஒன்றாக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய மனதளவிலே தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். ஏனென்று சொன்னால் பயம் என்கின்ற ஒரு உணர்வு அவர்கள் எல்லோரையும் சிறைப்பிடித்து வைத்திருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கப்படுகிறது. வெளியிலே செல்ல முடியாத ஒரு நிலை, வெளியிலே சென்றால் எங்களை மக்கள் என்ன செய்வார்களோ என்கின்ற கேள்விக்குறியோடு கூடிய பயமுணர்வு, இதையெல்லாம் மனதிற்குள்ளே திரும்ப திரும்ப அவர்கள் வந்து அவர்களை சூழ்ந்து கொண்டபடியினாலே அந்த சமாதானமின்றி அமைதியற்று இருந்து இருள் நிறைந்த அந்த சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருந்த அந்த மக்களுக்கு, அந்த சீடர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து ஒரு சந்திப்பாக இந்த சந்திப்பு காணப்படுகிறது. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலே நாம் பார்க்கிற போது ஏசா யாக்கோபனுடைய சந்திப்பு நிகழ்வு அங்கே சொல்லப்படுகிறது. யாக்கோபு பயந்து போய் காணப்படுகிறார். ஏசா 400 பேருடன் தன்னை எதிர்கொண்டு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட போது இன்னும் அவனுடைய மனதிற்குள்ளே பயமுணர்வு அதிகமாகிறது. ஆனால் அவர் செய்த காரியம் எல்லோரையும் முன்னை விட்டு தான் மட்டும் யாக்கோபுக்கு ஆற்றண்டையிலே தேவனை நோக்கி பார்த்து அழுது கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் கவனிக்கப்படுகிறது. அதிகாலையிலே கர்த்தர் அவருக்கு தரிசனமாகி இஸ்ரவேல் என்கின்ற பெரிய ஆசீர்வாதத்தோடு தன் சகோதரனை பார்ப்பதற்காக அனுப்பி வைக்கப்படுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. இந்த உலகத்திலே அன்புக்குரியவர்களே, இயேசுநாதருடைய உயிர்த்தெழுதலுடைய செய்தி, அதன் பிற்பாடு சீடர்களை சந்தித்த செய்தி இந்த உலக மக்களுக்கு சமாதானத்தை ஏற்படுத்திய ஒரு சந்திப்பாக சொல்லப்படுகிறது. அந்த சமாதானம் இன்றைக்கு உலக மக்களிடையே நம்மிடையே இருக்கிறதா என்பது நாம் சிந்தித்து கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இந்த நாட்களில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவம் சமாதானம் என்கிற வார்த்தையை பேசுவது மட்டுமல்ல, சமாதானம் பண்ணுகிறவர்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். மத்தேயு 5:9 இதைத்தான் நமக்கு விளக்குகிறது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி சொல்லப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனந்தவர்களே, இந்த சந்திப்பு சமாதானத்தை சீடர்களுக்கு தந்தது. அதை போல இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு சமாதானத்தை கொடுத்த சந்திப்பு நம்முடைய வாழ்வுக்கும் சமாதானத்தை கொண்டு வர ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யட்டும். இரண்டாவதாக இது சந்திப்பு எதை கொடுத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிற போது இந்த சந்திப்பு சந்தோஷத்தை கொடுத்தது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. யோவான் 20:20வது வசனத்தினுடைய கடைசி வார்த்தைகள் விடமாய் சொல்லுகிறது, சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. சீஷர்கள் இயேசுநாதரை கண்டபோது அவர்களுடைய உள்ளத்திலே மிக மகிழ்ச்சி கொண்டார்கள், ஆனந்தம் அடைந்தார்கள், சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. அப்படி என்று சொன்னால் முதலாவதாக சிந்தித்த பிரகாரம் இந்த சந்திப்பு சமாதானத்தை ஏற்படுத்திய ஒரு சந்திப்பாக காணப்பட்டது. இரண்டாவதாக சந்தோஷத்தை
ஏற்படுத்திய ஒரு சந்திப்பாக காணப்பட்டது. உலகத்திலே மனிதர்களிலே சிலர் எப்போதும் சந்தோஷமாக இருப்பார்கள். எது நடந்தாலும் சரி, இது நடக்கவில்லை என்று சொன்னாலும் சரி, மனிதர்கள் எப்போதும் சந்தோஷமாக இருப்பார்கள். சிலர் தங்கள் சந்தோஷத்தில் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவார்கள். இன்னும் சிலர் பிறரை சந்தோஷப்படுத்துவார்கள். ஆனால் தங்களுடைய மனதிலே சந்தோஷம் இல்லாமல் அவர்கள் இருக்கின்றவர்களாக வாழுகிறார்கள். உலகத்திலே புகழ்பெற்ற ஒரு நகைச்சுவை மனிதர் தான் சார்லி சாப்ளின் என்பவர்கள். இவர் தான் பிறரை எந்த நிலையில் இருந்தாலும், அந்த மனிதர்கள் எத்தனை சோகத்தில் மூழ்கடிக்கப்பட்டிருந்தாலும் அந்த மனிதர்களை மகிழ்ச்சியிலே நனைய செய்வது இவருடைய வழக்கம். ஆனால் இந்த மனிதர் மழை வருவது என்று சொன்னால் அவருடைய மனதிலே அந்த நேரத்திலே தான் சந்தோஷம் கிடைக்குமா? செய்தியாளர்களை சந்தித்த அந்த நேரத்திலே அவரிடத்திலே கேட்ட கேள்வி, எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்துகிற நீங்கள் எப்போது சந்தோஷமாயிருப்பீர்கள் என்று கேட்ட போது, மழை நனைவது எனக்கு சந்தோஷம் என்று சொன்னார். ஏனென்று சொன்னார், அந்த மழையிலே நனைகின்ற போது அழுது தன்னுடைய கவலைகளை எல்லாம் மாற்றி விடுவார். ஆகவே தான் மழையிலே நனைவது என்பது அந்த நகைச்சுவை நடிகராகிய அந்த சார்லி சாப்ளினுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அது மிகவும் விருப்பம் என்று சொல்லி அந்த மனிதர் பகிர்ந்து கொண்டார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிற்பாடு சீடர்களுக்கு காட்சி கொடுத்த போது வியப்புடன் பார்த்து அவர்கள் தன் காயத்தை காண்பித்த போது அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். இயேசுனுடைய காயத்தினுடைய வடுவை பார்த்த மகிழ்ச்சி அல்ல, அதற்கு மாறாக குழம்பி போன சீடர்கள் தன்னை அடையாளம் காண அவர்களிடம் தன் காயத்தை காண்பித்தார். இவர் தான் இயேசு கிறிஸ்து என்பதற்கு அவரிடமிருந்த ஒரே அடையாளம் அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட அந்த காயங்களினுடைய வடுக்கள் மட்டுமே. ஆகவே தான் அந்த காயத்தினுடைய வடுவை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி அடையவில்லை, மாறாக கர்த்தரை கண்டபடியினாலே அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் கவனிக்க முடிகிறது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதங்களால் சந்திக்க போது மட்டுமே நாம் மகிழ்ந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட நாம் அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற நன்மக்களாக இந்த உலகத்திலே வாழுகிறோமா என்பது மிக மிக பெரிய ஒரு கேள்வியை நம்முடைய மனதிற்குள்ளே எழுப்பிக் கொள்ள வேண்டும். இன்று நம்மை ஆண்டவர் சந்திக்க வருகிறார் என்று சொன்னால் நம்மை குறித்து ஆண்டவர் எவ்வளவு தூரம் சந்தோஷம் அடைவார் என்பதை நம்முடைய உள்ளத்திலே கேள்வி எழுப்பிக் கொள்ள வேண்டும். அன்று இயேசுநாதரை வீழ்த்துவதற்கு பிற்பாடு பார்த்த சீடர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அந்த சீடர்களை பார்த்த போது இயேசுநாதர் சந்தோஷம் அடைந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் இன்றைக்கு நம்மை ஒருவேளை இயேசுநாதர் பார்த்து கொண்டிருக்கிற நம்மை பார்க்கிறதை போது இயேசுநாதர் நமது வாழ்வின் வழியாக சந்தோஷமாவாரா என்பதை நமக்கு நாமே கேள்வியை எழுப்பிக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, இந்த சந்திப்பு எதை நமக்கு சொல்லித் தருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிற போது, உறவை இங்கே ஏற்படுத்திய ஒரு சந்திப்பு என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. 28வது வசனம் அதை நமக்கு சொல்லுகிறது. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி அவர் உரிமையோடு அவர் பேசுகின்றதை நாம் கவனிக்க முடிகிறது. ஆண்டவரோடு இருந்த 12 சீடர்களிலே ஒருவனாகிய இந்த தோமா விசுவாசம் இல்லாத ஒரு மனிதனாக மாறிவிடுகிறார். ஆண்டவரோடு இருந்த போது நல்ல உறவிலே இருக்க முடியும். ஆனால் அவருடைய வல்ல செயல்களை கண்ட இந்த மனிதன், வல்ல போதனைகளை கேட்ட இந்த மனிதன், இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தார் என்கின்ற அந்த செய்தியை தன்னுடைய மனதிற்குள்ளே இவனால் ஏற்றுக்கொள்வதற்கு ஏனோ சில தயக்கங்கள் அவனுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இயேசு சிலுவையிலே பாடுபட்ட போது அவரை விட்டு தூரம் சென்ற சீடர்களில் ஒருவன் தான் இந்த தோமாவும் கூட. ஏனென்று சொன்னால், அவரை பிடித்த போது சீடர்கள் எல்லாரும் சிதறி ஓடுகின்ற சீடர்களுக்கும் இயேசுவுக்கும் இருந்த ஒரு நல்ல
உறுதியான உறவு அங்கே உடைக்கப்படுகிறதையும் அங்கே பிளவுபடுகிறதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பிளவுபட்ட அந்த உறவு புதிதாக இந்த தரிசனத்தின் வழியாக இயேசுநாதருடைய இந்த சந்திப்பு நிமித்தமாக இங்கே திரும்ப புதுப்பிக்கப்படுகிறது, திரும்ப அது உறுதிப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி நாம் கவனிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஆகவே தான் இந்த உறவை வலுப்படுத்துகின்ற ஒரே எண்ணத்தோடு கூட தான் தோமா இயேசுநாதரை கண்டு விசுவாசித்த போது, என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி அவர் மிக உற்சாகமாய் அறிக்கையிடுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே ஏசா யாக்கோபு சந்தித்த போது பழைய பகைகள் எல்லாம் அங்கே உடைக்கப்படுகின்றதையும் ஒரு புதிய உறவு அங்கே ஆரம்பமாகிறதையும் பழைய பாட்டிலே நாம் படிக்க முடிகிறது. இன்றைய உலகத்தினுடைய உறவுகள் எப்படி உள்ளது என்று சொல்லி நாம் சற்று சிந்தனை செய்து பார்க்க அவசியம் உண்டு. அமர்ந்துக்குரியவர்களே, ஒரே ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி இந்நாளினுடைய செய்தியை நான் நிறைவு செய்யலாம் என்று சொல்லி ஆசிக்கிறேன். ஒரு காகிதத்தை 4-5 துண்டுகளாக அது கிழிக்கப்படுகிறது. கிழிக்கப்பட்ட பிற்பாடு அது திரும்ப ஒட்டப்படுகிறது. ஆனால் ஒட்டின பிற்பாடு அந்த காகிதங்கள் ஒன்று சேரவே தவிர அந்த காகிதங்கள் ஒட்டப்பட்ட இடம் அது மிக தெளிவாக அது தெரிகிறது. அதே போலதான் இந்த உலகத்திலே உள்ள மனித உறவுகளும் ஒருவேளை அது கிழிக்கப்படுகின்ற போது அது திரும்ப ஒட்டி வைக்கப்படலாம். ஆனால் அந்த ஒட்டி வைக்கப்பட்ட பிற்பாடும் அதனுடைய வடுக்கள் மாறாமல் அது இருந்து கொண்டே தான் இருக்கிறது. ஒருவேளை இந்த காகிதம் அது பழைய பேப்பர் கடையில் கொடுக்கப்பட்டு திரும்பவுமாய் அது புதிய தாளாக அச்சடிக்க, அதாவது மிஷினிலே இடப்பட்டு அது ஒடுக்கப்பட்டு அது மீண்டும் துன்புறுத்துதலுக்கு பிற்பாடு அது ஒரு புதிய காகிதமாய் வெளியே வந்தால் தவிர அதாலே ஒரு புதிய உறவை ஏற்படுத்த முடியாது. அதே போலதான் வடுக்களாக இன்றைக்கு விரிசலடைந்து காணப்படுகிற உறவுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருந்து அந்த புது சிருஷ்டியினுடைய அனுபவத்தை இந்த சீடர்கள் சொந்தமாக்கி கொண்டதை போக இந்த உலகத்திலே நாமும் சொந்தமாக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய இந்த உயிர்த்தெழுந்ததனுடைய அந்த சந்திப்பு நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பாடமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த சீடர்களோடு கூடிய அந்த உயிர்த்த ஆண்டவருடைய சந்திப்பு எதையெல்லாம் நமக்கு சொல்லித் தந்தது? முதலாவதாக இயேசுநாதருடைய சந்திப்பு சமாதானத்தை அந்த சீடர்களுக்கு தந்தது. இரண்டாவது சந்தோஷத்தை தந்தது. மூன்றாவது ஒரு புதிய ஒரு உறவை உருவாக்கி தந்தது. அன்புக்குரியவர்களே, அவருடைய வார்த்தைகளை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையுடைய இந்த செயல்பாடுகள் கூட இந்த உயிர்த்த ஆண்டவரை சந்திக்கின்ற இந்த சந்திப்பு ஒரு சமாதானத்தினுடைய சந்திப்பாக நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கிற போது நமக்குள்ளாக நம்முடைய வாழ்வுகளுக்குள்ளாக அமைய வேண்டும். அதே போலதான் உலகத்திலே ஒருவரை ஒருவர் பார்க்கிற போது ஏற்படுகிற அந்த சந்திப்பு சமாதானத்தை ஏற்படுத்துகிற ஒரு சந்திப்பாக அமைய வேண்டும். இயேசுநாதரை அந்த சீடர்கள் சந்தித்த போது மகிழ்ச்சி கொண்டார்கள். அதே போல இன்றைய உலகத்திலே மனிதர்களும் ஒருவரை ஒருவர் முகம் பார்க்கிற போது அந்த சந்திப்பு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். கடைசியாக இயேசுநாதர் அந்த சீடர்களை பார்த்த அந்த சந்திப்பு ஒரு புதிய உறவினுடைய ஆரம்பத்தை தந்தது. இது உலகத்திலே மனிதர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கிற போது ஏற்படுகிற சந்திப்பு இந்த புது உறவை வலுப்படுத்துகின்ற ஒரு சந்திப்புகளாக மாற வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே எதிர்பார்க்கிற இந்த உலகத்துடைய சூழலும் அதைத்தான் நமக்கு கற்றுத்தருகிறது. அன்புக்குரியவர்களே, நம்மோடு உள்ளவர்களை நாம் சந்திக்கின்ற சந்திப்பு சமாதானத்தை கொண்டு வர வேண்டும், ஒரு சந்தோஷத்தை தர வேண்டும், ஒரு புதிய உறவுகளுக்கு நேராக நம்மை அழைத்து செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பை இயேசுநாதர் அந்த உயிர்த்தெழுந்த அந்த ஒரு தரிசனத்தின் வழியாக சீடர்களுக்கு கொடுத்தார். உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கிறிஸ்துவை உயிருள்ள சாட்சியாக சுமந்து கொண்டிருக்கிற நாமும் அதே நிலையிலே ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்துவோம். அப்படிப்பட்ட நிலையிலே நாம் செயல்படுகிற போது மாத்திரமே கடவுள் நம் மூலமாக மகிமைப்பட முடியும்.
அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஆண்டவர் நம்மை வழிநடத்த எல்லாம் வல்ல ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தருள்வாராக. ஆமென். திருச்சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள். பிரியமானவர்களே, நம் தேசம் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே தொடர்ச்சியாக ஆலயத்தினுடைய தொழுகைகள் நடைபெறுகிறது. தொழுகைகளை இல்லங்களிலிருந்து நீங்கள் கவனிக்கவும், இதை நீங்கள் இணையதளத்திலே கண்டு நீங்கள் ஆராதனையிலே பங்கு பெறுவதும் மிக சிறப்பானது. ஆகவே கடவுள் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த வாரத்தில் நம்முடைய பிறந்த நாள்களை காண்பவர்கள் இன்று மிஸ்டர் சாது சுந்தர் சிங் தெங்கன் கொடிகளை தன்னுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். ஏப்ரல் 20ஆம் தேதி செல்வகுமாரி பாட்டு வீட்டு விளை, சில்வான்ஸ் சீனி விளை, ரென்சி பாட்டு வீட்டு விளை, நித்யா ஸ்ரீடக்குடி விளை ஆகியோர் 20ஆம் தேதியும், 22ஆம் தேதி லிஜிமோல் சீனி விளை, 24ஆம் தேதி எஸ் சிஜின் இடக்குடி விளை, ஆகிய இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்த நாள்களை காண்கிறார்கள். இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்த நாள்களை காண்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். புது வருடங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நிரம்ப கிடைக்க ஆண்டவர் நாமை கிருபை தந்தருள்வாராக. இந்த வாரத்தில் தன்னுடைய திருமண நாட்களை காண்பவர்கள் ஏப்ரல் 23ஆம் தேதி மிஸ்டர் லாரன்ஸ், மிஸ்ஸஸ் டி விஜிலா சீனிவிளை ஆகியோரும் தன்னுடைய திருமண நாட்களை காண்கிறார்கள். புதிய திருமண வயதுக்குள் பிரவேசிக்கிற நம்முடைய குடும்ப வாழ்வும் ஆண்டவராக ஆசீர்வாதமாக்கப்பட கடவுள் அனுக்கிரகம் செய்யட்டும். தொடர்ச்சியாக கீர்த்தனை 64வது பாடலை இணைந்து பாடுவோம். தொடர்ந்து ஜெபித்து நாம் நாளுடைய கூடுதலை நிறைவு செய்யலாம். கீர்த்தனை 64. ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போது இளையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம் என்று ஆரம்பிக்கின்ற 64வது கீர்த்தனையை இணைந்து பாடுவோம். ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போது இளையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம் ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போது இளையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம் சாற்றினாதி ஆயத்த ஜெபமும் சாந்தமாய் ஜெபித்த பாவ அறிக்கையும் தேற்றிக் கொண்டருளும் மன்னிப்பின் மருவும் இயேசுவின் பாதத்தில் வைக்கிறேன் சுவாமி. ஏற்றுக்கொண்டருளும் தேவா இப்போது இளையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம் கூரை உண்டு இதிலே அருமை பிதாவை குற்றம் மன்னித்திடும் இயேசுவின் மூலம் முறைப்படி கேட்க நாம் தெரியாத பாவி முழுதும் இயேசுவை வைக்கிறேன் சுவாமி. ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போது இளையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம் மறுரூபமாகி வேண்டுமென் சுவாமி. மனமெல்லாம் புதியதாக்கிடும் சுவாமி. சிறுமைப்பட்டடியே கேட்கிறேன் சுவாமி. தேற்றிடும் புதுபலம் ஊற்றிடும் சுவாமி. ஏற்றுக்கொண்டருளுமே தேவா இப்போது இளையின் ஜெபத்தை இயேசுவின் மூலம் விசுவாசம் பெருகி
உள்ளம் தங்கிடச் செய்யும். ஏற்றுக்கொண்டருளும் தேவா, இப்போதே இச்சவற்றை இயேசுவின் மூலம் ஜெபம் செய்வோமாக. கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உங்களுடைய சமூகத்தினுடைய சத்தத்தை கேட்கவும், இல்லங்களிலிருந்து கர்த்தருடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கவும், ஆண்டவரே நீர்களிலே பாராட்டின இரக்கத்திற்காக உள்ளவரைந்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்வதற்கு இயேசுநாதருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு சீடர்களுடனான சந்திப்பு எப்படிப்பட்டதாய் இருந்தது என்கின்ற நிலைகளை நாங்கள் தியானம் செய்ய இந்த நாளினுடைய வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தபடியினால் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, சீடர்களோடு உமது சந்திப்பு சமாதானத்தை தந்தது, சந்தோஷத்தை தந்தது, புதிய ஒரு உறவுக்கு நேராக அந்த சந்திப்பு அழைத்து சென்றது என்று சொல்லி வேதத்தினுடைய சிந்தனைகளை நாங்கள் சிந்தித்தோம். இது உலகத்திலும் நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கிற போது சமாதானத்தை ஏற்படுத்த, சந்தோஷத்தை கொடுக்க, புதிய உறவுகளோடு என்னுடைய வாழ்வு பயணத்தை தொடர ஆண்டவரை எங்களுக்கு போதித்திருக்கிற இந்த போதனையை நாங்கள் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே பயணிக்க ஆயத்தப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை எங்களுக்கு கற்றுத் தந்ததை போல தொடர்ச்சியாக எங்களுடைய வாழ்வு பயணம் இடம்பெறுவதற்கு எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். உடைய கிருபையினாலும் உடைய இரக்கத்தினாலும் தேவரே எங்களை நடத்துவீராக சுவாமி. தொடர்ந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு, ஆண்டவர் அறிகின்ற அறிவோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டே செல்ல எல்லாருக்கும் ஆண்டவர் துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்நாளுடைய இந்த ஆராதனையின் வழியாக கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட ஆண்டவர் கிருபை செய்துள்ள வேண்டும் என்று சொல்லி தாழ்மையோடு நாங்கள் பிரார்த்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் தாழ்மையோடு நாங்கள் வேண்டி நிற்கிறோம் என்று ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தந்தையாம் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நல்லுறவும் நம்மளோடும் நம்முடைய வாழ்வும் வரும் காலங்கள், நமது பணிகள், நமது பணிவிடைகள், திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொருடைய நன்மைகளோடும் ஆண்டவர் தருகிற ஆசிகளோடும் எப்போதும் நிரந்தரமாய் தங்கி இருப்பதாக. ஆமென்.